அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மதிய சமையலில் வந்து பூசணிக்காய் காரக்குழம்பு அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சட்டியை வச்சுருவோம். ஸோ சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். ஸோ எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு. ஸோ கடுகு வெடித்த உடனே நம்ம 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், இப்போ நம்ம தூரம் பார்த்தீங்களா, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த அளவுக்கு தூணா போதும். ஸோ நல்லா இந்த மாதிரி வந்து புரிஞ்சு வந்த உடனே நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 2 வெங்காயம் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுவோம். வீட்டில் இந்த மாதிரி சாப்பர் இருந்துச்சுன்னா இந்த சாப்பரில் வந்து இந்த மாதிரி இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா நல்லா வந்து ஸ்டாப் பண்ணிடும் பூண்டை. ஸோ இது என்ன ப்ராடக்ட்னா யூஎஸ்பி மினி ஃபுட் ப்ராசஸர் அப்படின்ற ப்ராடக்ட்டு. இது வந்து இன்ஸ்டா கப்பா அப்படின்றது தான் வந்து பிராண்டு. ஸோ சூப்பராக நல்லா ஸ்டாப் பண்ணிடுச்சு பூண்டெல்லாம். ஸோ ஆனியன் நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த பதத்தில் நம்ம வந்து 10 பல்லு பூண்டு எடுத்து இந்த மாதிரி சாப் பண்ணோம். இப்போ நம்ம காமிச்சோம் பார்த்தீங்களா, சாப் பண்ணதை நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வதக்கலாம். ஸோ இந்த அளவு ஒரு 20 இலை வர மாதிரி வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்தது வந்து பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா லெவலுக்கு. ஸோ 2 பச்சை மிளகா நீங்கள் வந்து அடுத்து போட்டுக்கலாம். ஸோ அடுத்ததாக 2 தக்காளி சாப் பண்ணியிருக்கோம். அந்த சாப் பண்ணி வச்சிருக்க தக்காளி 2 போட்டுப்போம். ஸோ கொஞ்ச நேரம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விடணும். கொஞ்சம் நல்லா வந்து அது வந்து நல்லா டோஸ்ட் ஆகி வரணும். உப்பு வந்து அடுத்து போட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு. 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள். ஸோ நம்ம இப்போ போட்டிருக்க மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா செமையாக மிக்ஸ் பண்ணுவோம். சும்மா டேஸ்ட் அப்படியே ஸ்மெல் அப்படியே எச்ச ஊறுதுங்க சாப்பிடணும் போல இப்பயே. ஸோ இன்னொரு டிப்ஸ் கொடுக்குறேன் எல்லாருக்கும் சமையல் பண்ணுறவங்களுக்கு. மசாலா வந்து நீங்கள் போடும்போது வந்து அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுக்கணும். காரணம் என்னென்னா கருகிடும். ஸோ சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்குனீங்கன்னா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும். போனதுக்கப்புறம் நம்ம அடுத்தது வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இது ஒரு டிப்ஸாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சமையல் செமையாக சுவையாக சூப்பராக வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வந்து மஞ்சள் பூசணிக்காய் வந்து நம்ம வந்து இது கூட சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம சமைக்கிறது வந்து 2 பேர் சமைக்கிறோம். அதுக்கு வந்து ஒரு 200 கிராம் மஞ்சள் பூசணிக்காய் வந்து நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஞ்சள் பூசணிக்காய் போட்டுட்ருக்கோம். போட்டுட்டு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம வச்சுருக்க இந்த கிரேவி வந்து இது கூட மஞ்சள் பூசணிக்காய் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம், நம்ம வந்து புளி கரைச்சல் தான் சேர்க்க போகிறோம். நம்ம வந்து ஒரு பெரிய எலுமிச்சங்காய் சைஸில் இருக்கக்கூடிய புளியோடைய கரைச்சல். அதாவது வந்து அந்த எலுமிச்சங்காய் சைஸில் இருக்கக்கூடிய அந்த புளியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணியில் வச்சுருந்தோம். ஸோ அதை தான் வந்து வெறும் தண்ணியை மட்டும் இதில் வந்து விட்டுட்டு மீதி இருக்கிற அந்த புளியை தூக்கி குப்பையில் போடுறோம். ஸோ இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதை வந்து இந்த 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க வந்து அளவுகோல் இது 2 பேருக்கு நல்லா கரெக்டாக இருக்கும், சூப்பராக. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம வந்து லிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதி வர அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். அடுத்து வந்து கொதி வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அடுத்து என்ன ஸ்டெப்னு நம்ம வந்து வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து மிக்சியில் ஒரு பேஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த பேஸ்ட் என்னென்னா வந்து 4 பத்தை தேங்காய், 1.5 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1.5 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் கலந்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஃபைனலாக. ஸோ நல்லா கொச்சி வந்துச்சு, நம்ம எடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஒரு கலர் விட்டு அவ்வளோதாங்க நிறுத்திக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே. தேங்க்யூ, பாய்.